வணக்கம் நண்பர்களே. 29x37 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஹவுஸ் பிளானு. இந்த பிளானில் இருக்கக்கூடிய இந்த பிரெத் வந்து கரெக்டாக நமக்கு வந்து 29 feet 3 inches இருக்குது. இந்த லென்த் வந்து அக்யூரேட்டாக 37 feet இருக்குது. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல வந்து 2 ஸ்டெப்பு தாண்டி போகும்பொழுது நமக்கு வந்து ஸ்மால் ஒரு வரண்டா மாதிரியான ஒரு இடம் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதற்கு அப்புறமா மெயின் டோர் ஒன்று இருக்குது. அதற்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு லிவிங் ரூம் ப்ளஸ் டைனிங் இந்த ரெண்டுமே பக்கத்தில் இந்த லிவிங் ரூமுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்னரில் ஒரு கிச்சன் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனுடைய சைஸ் இதில் மென்ஷன் பண்ணலை. பட் இந்த கிச்சனுடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 feet x 6 feet சைஸில் தான் இந்த கிச்சனை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். தென் இது வந்து ஒரு 2 bedroom இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். ஸோ இந்த இடத்துல இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. 11 feet x 16 feet சைஸில் ஒரு பெட்ரூம். அகைன் இன்னொரு பெட்ரூம் இந்த கார்னரில் 11 feet x 16 feet சைஸில் இன்னொரு பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து நம்ம பிளான் பண்ணலை. பட் காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த இடத்துல இந்த 2 பெட்ரூமுக்கும் சென்டர் பொசிஷனில் இந்த பாத்ரூம் டாய்லெட் வந்து 4 feet 3 inches x 10 feet சைஸுக்கு பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு வந்து இந்த லிவிங் ரூம்ல இருந்து அப்படி மேலே ஏறி போகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஸ்டெப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அகைன் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஹவுஸுக்கு ஒரு கார் பார்க்கிங்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே இங்கே இருக்கக்கூடிய இந்த வாசலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கார் பார்க்கிங் 11 feet x 12 feet சைஸுக்கு ஒரு கார் பார்க்கிங்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் 2 வாசல் வருது. இந்த கார் பார்க்கிங்கில் இந்த கார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட் வரும். அகைன் ஒரு மெயின் டோர். அப்படி 2 கேட் வந்து இந்த ஹவுஸ் பிளான்ல வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பிளான் வந்து இந்த பிளான்ல இருக்கக்கூடிய வால் திக்னஸ் எல்லாமே நமக்கு வந்து 9 inches தான். வேறு வால் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ டோட்டலி எல்லா வாலுமே நம்ம வந்து 9 inches இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹவுஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக 17 lakhs to 19 lakhs வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். பை தேங்க்யூ.